அண்மை செய்தி. சென்னை பாரிமுனையில் குடிபோதையில் தகராறு ஏற்பட்டு இரும்பு கம்பியால் தம்பியை அடித்து அண்ணன் கொலை செய்துள்ளார். பாரிமுனையை சேர்ந்த கூலி தொழிலாளியான சிவக்குமாரும் அவரது அண்ணன் விஜயசாரதியும் மது அருந்திய போது தகராறு ஏற்பட்டுள்ளது. மது போதையில் சிவக்குமார் இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்த அவரது அண்ணன் விஜயசாரதி தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். தாவேக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் குற்றச்சம்பவங்களால் மக்கள் அச்சத்தில் உள்ள நிலையில் தற்போது இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பாரிமுனையில் குடிபோதையில் தகராறு ஏற்பட்டு இரும்பு கம்பியால் தம்பியை அடித்து அண்ணன் கொலை செய்த நிகழ்வை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பாரிமுனையில் குடிபோதையில் தகராறு ஏற்பட்டு இரும்பு கம்பியால் தம்பியை அடித்து கொலை செய்த அண்ணன் கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க கேட்கலாம். வணக்கம் ரேவதி, கூடுதல் விவரங்கள். சென்னை பாரிமுனையை சேர்ந்தவர் சிவகுமார். அதே பகுதியில கூலி தொழிலாளியாக பணியாற்றி வந்துள்ளார். அங்க சாலையோரங்கள்ல அவர்களது வீடு இருக்கிறது. கடந்த ஞாயிறு அன்று சிவகுமார் மற்றும் அவரது அண்ணன் விஜயசாரதி ஆகிய இருவரும் மது அருந்திருக்கிறாங்க. இரவு நேரத்துல இருவரும் உறங்க சென்ற போது சிவகுமார் விஜயசாரதி மெத்தையில் படுத்ததால் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதுல விஜயசாரதி மது போதையில் இருந்த தம்பி சிவகுமாரை இரும்பு கம்பியால் தாக்கியிருக்கிறார். இதுல பலத்த காயமடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. எனவே இந்த வழக்கு சம்பவம் தொடர்பாக வடக்கு கடற்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டனர். இந்நிலையில இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி சிவகுமார் உயிரிழந்தார். இதனை அடுத்து வடக்கு கடற்கரை காவல்துறையினர் இதை கொலை வழக்காக பதிவு செய்து தற்போது விஜயசாரதியை கைது செய்திருக்கிறாங்க. நாளுக்கு நாள் சென்னையில பல்வேறு கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வரும் வேளையில மது போதையில அண்ணனே தம்பியை தாக்கிய சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கற்பகவல்லி, விவரங்களுக்கு நன்றி ரேவதி.